உண்மையிலேயே அவர் தலித் அரசியல் பேசக்கூடியவராக இருந்தால், உண்மையிலேயே வந்து மக்கள் பட்டியலின மக்களை எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்ததுன்னா பொறுமையாக இருந்துருப்பார் 6 மாதம். ஆனால் அடுத்த நிமிஷமே வந்து அவர் நேராக தாவேக்காவுக்கு போனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டோட பேசி பார்த்தாங்க, அவங்களும் வரல. அதுக்கப்புறம் அதிமுகவோட ஒரு கட்டத்தில் வந்து தீவிரமான பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்த மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களே வந்து பேட்டிகளில் குறிப்பிட்டார். ஸோ அதிமுகவோட கூட்டணி அமைச்சு திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானும் வந்து பேசப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களோட நோக்கம் நிறைவேறல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே இவரை நம்பி வெளியே வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் கரூர் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு இறங்கு முகம் தான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு புது என்ட்ரி, பரவாயில்ல புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெரும்பாலான அவருடைய ரசிகர்கள் கிட்ட இருந்தது. கொஞ்சம் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து விஜய் ஒரு ஆப்ஷனாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் கரூர் சம்பவத்தில் அவர் கொஞ்சம் கூட அடிப்படை மனிதமே இல்லாமல் நடந்துக்கிட்ட சில விஷயங்கள் வந்து அந்த தரப்பு இந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துச்சு. அவர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அது வந்து இறக்கிடுச்சு.